வருஷம் நம்ம இதை அச்சீவ் பண்ணணும், இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நமக்கு இதை மாதிரி வாங்கணும். ஸோ அந்த இன்னோட சேனல், அதாவது ஷீ டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் பாக்ஸாக கட் பண்ண போகிறதில்ல, சிலதெல்லாம் வந்து ஷேப்பாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். என்னோட விஷன் போர்டை முடிச்சிட்டேன். ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் த கிராஃப்டிங் ஸ்டுடியோ ஆர் ஷீ டைரிஸ். இது 2 சேனலில் ஏதாச்சும் ஒரு சேனலில் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா விஷன் போர்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை போய் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட இன்னொரு சேனல், அதாவது ஷீ டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்னோட டே இன் மை லைஃப் vlog, சம்திங் குக்கிங் ஆர் சம்திங் அந்த மாதிரி, கெட் ரெடி வித் மீ, இந்த மாதிரி ஒரு விலாக்ஸ்லாம் போடலான்னு சொல்லிட்டு அந்த சேனலில் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் இந்த சேனல் வந்து கம்ப்ளீட்லி ஃபார் கிராஃப்ட். ஸோ இந்த சேனலில் என்னென்ன வரும்னா கிராஃப்ட், ட்ராயிங், பெயிண்டிங், டுட்டோரியல்ஸ், அந்த மாதிரி ஒரு திங்ஸ்லாம் வந்து இதில் வரும். ஸோ விஷன் போர்ட் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, இந்த வருஷம் நம்ம இதை அச்சீவ் பண்ணணும், இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நமக்கு இதை மாதிரி வாங்கணும். ஸோ அந்த கோல் நோக்கி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஓடிட்டே இருக்கணும். அது நான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம், இத்தனை வருஷம் நான் விஷன் போர்ட் பண்ணதில்லை. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஷன் போர்ட் பண்ண போகிறேன், அதாவது 2026க்கு. ஸோ இந்த வருஷம் குட்டி குட்டி கோல்ஸ்லாம் என்னென்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து என்னோடய ரெஃபரன்ஸ் எடுத்து நான் கொலேஜ் பண்ணி கலர் பிரிண்ட், நார்மல் கலர் பிரிண்ட் எடுத்தால் போதும். சில பேர் வந்து ரொம்ப இதுக்குனே மெனக்கெட்டு இந்த ஃபோட்டோ பிரிண்ட்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இது கலர் பிரிண்ட் எடுத்தாலே போதும் காய்ஸ். அப்புறமா ஏன் நான் திரும்பி பார்த்துட்ருக்கேன்னா, இருட்டாக இருக்குது, நான் மட்டும் தனியாக உட்காந்து நைட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் பக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஓகே. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறப்போ நம்ம காலையில் ஏஞ்சோடனே இப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நம்ம இதை அச்சீவ் பண்ணோம், ஓகே இதை நம்ம வந்து இன்றைக்கி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஓடும். நான்லாம் என்ன மாதிரி கேரக்டர்னா, ஒரு 2 நாள் பண்ணுவேன் கண்டினியூஸாக, 3ஆவது நாள் என்ன பண்ணுவேன்னா, போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தை என்னால் இத்தனை வருஷத்தில் விடவே முடியல. ஸோ இன்றைக்கி இதை வச்சாது நம்ம ஓடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்னா, இந்த யூடியூப் சேனலே எடுத்துக்கோங்களேன். 2021 ஸ்டார்ட் பண்ணேன் இந்த யூடியூப் சேனல். ஆக்சுவலி நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நினைக்கிறேன். அதை தாண்டி ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் நான் வந்து என்னோடய சேனலை க்ரோவே பண்ணல. ஒரு 1 மந்த் வீடியோ போடுவேன், ஆஃப் பண்ணுறேன், வீடியோ போடுவேன், ஆஃப் பண்ணுறேன், வீடியோ போடுவேன், ஆஃப் பண்ணுறேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக போடணும், ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னோடய கோல் கூட 50K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன் இந்த வருஷம். ஐ கெஸ் அண்ட் ஐ மேனிஃபெஸ்ட் எனக்கு ஒரு 50K அபவ் நம்ம வந்து இந்த சேனலை ரீச் பண்ணணும். அதனால் நான் ரொம்ப ப்ரே பண்ணுறேன், அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போது இதில் இந்த மாதிரி கலர் பிரிண்ட் எடுத்துகிட்டு ஒட்டிட்டால் மட்டும் நம்மளோட விஷயம் வந்து கிடச்சிடாது. அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஓகே எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷன் போர்ட் மேக் பண்ணி நம்ம எடுத்து ஒட்டிட்டா நம்ம அதை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிலாம் கிடையாது. மூச்சு வாங்குது கைஸ், வயசாயிடுச்சு, முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபுல்லாமே கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்மளே பண்ணுறப்ப என்ன ஆகுனா, ஓகே நம்ம இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம், ஸோ இதை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காண்டி ஓடுவோம். நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும். இதையும் பார்த்துட்டு ஒட்டி வச்சிட்டோம் கிடச்சிரும், ஒட்டி வச்சிட்டோம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ கேர்ள்ஸ், மை டியர் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம், தப்பே கிடையாதுப்பா. ரொம்ப லைக் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு 2027 Jan 1 எப்போ வரும்னு இருக்குது. நம்ம என்னென்னத்தெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து 2027 உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன்.
என்னென்னலாம் இதில் வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன். பட் இப்போ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேச முடியும். கிடைக்காம நம்ம பேசினா ஒன்றுமே நடக்காது. மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம். ஒரு விஷயம் மட்டும் காட்டுறாங்க பாருங்க, இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். சிலது மட்டும் காட்டுறேன், எல்லாமே காட்ட மாட்டேன். ஓகே, இதுக்கு வேணால் காட்டலாம், ஏன்னா இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா என்னுடைய அன்பான கணவர் எனக்காக வந்து சீட் போட்டு கஷ்டப்பட்டு எனக்கு செயின் வாங்கி தர ஒரு பிளானில் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். அதனால நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பாருங்கன்னா டே எல்லாத்தையும் காட்ட போகிறேன், அச்சீவ் பண்ணுவோன்னு. அதாவது இந்த வருஷம் நடக்கலைன்னா தான் சிரிப்பாக இருக்க போகுது. நான் பாக்ஸாக கட் பண்ண போகிறதில்ல, சிலதெல்லாம் வந்து ஷேப்பாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். சும்மா பாக்ஸாக கட் பண்ணி வாட்டினா ஒன்றுமே நல்லா இருக்காது. இது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். சில பேர் வந்து ட்ராவல்லே இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபோன் ஒரு ஐபேட் அந்த மாதிரி லேப்டாப்பில் வந்து அவங்க பின்ட்ரெஸ்ட்டில் அப்படியே மேக் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து வீட்டில் தானே பண்ண போகிறோம், அதனால் வந்து நம்ம இது மாதிரி ரியலாகவே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான் காய்ஸ், என்னோட கட்டிங்ஸ் இதெல்லாமே முடிச்சிட்டேன். அண்ட் ஃபைனலி 2026 இதுவும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து எப்படி பேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு முதல்ல அலைன்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து டேப் போட்டு தான் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். டபுள் சைட் டேப்லேயே லைக் ஒரு கிளாஸ் மாதிரி வரும் டிரான்ஸ்பரண்ட்டாக, அதுதான் பண்ண போகிறேன். கம் பண்ணாக்கா எனக்கு அந்த பேப்பர் ஒரு மாதிரி சுருங்கிரும் அப்படின்னு தோணுது. ஸோ எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் வைக்க போகிற திங்கி தான் கைஸ், என்ன தெரியுதா? நோ டைம் ஃபார் டாக்ஸிக் பீப்புள். அஃப்கோர்ஸ் நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய டாக்ஸிக் பீப்புளுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். அது என்னென்னா, நம்மளை யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது, நம்ம யாரும் வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது. மற்றவங்க நம்ம என்ன வேணால் ஹர்ட் பண்ணலாம், பட் நம்ம வந்து அவங்கள ஹர்ட் பண்ணுறக்கூடாது. அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே இருப்பேன். யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா, ஓ ஏன் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிருப்பேன். ஸோ இந்த இயர் நமக்கு இந்த டாக்ஸிக் பீப்புளே வேண்டாம், அவங்கள முடிச்சு விட்ருவோம், எதுக்கு நமக்கு வேண்டாம். ஃபைனலி நான் வந்து என்னோட விஷன் போர்டை முடிச்சிட்டேன். அளவுக்கு நல்லா இருக்கா? ஸோ இதான் வந்து என்னுடைய 2026ஓட விஷன் போர்டு. இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், கிராஃப்ட் வீடியோஸ்னால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நான் நாளைக்கு வர எபிசோடில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தீம் வச்சு ஒரு ஹேண்ட்மேட் கேலண்டர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வீடியோ வந்துடும். ஸோ இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம்.